செந்தில் பாலாஜி மீதும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதும் கழுகு பார்வையை தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த கேஸின் அடிப்படையில் தான் ஈடியை பொறுத்த வரைக்கும் அப்ப அடுத்த நகர்வுகள் என்ன? அப்ப செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாது ஒண்ணு. அப்போ செந்தில் பாலாஜியுடைய விவகாரம் இதுல சம்பந்தப்பட்டவங்க என்ன செய்துகிட்டு இருக்காங்க, செந்தில் பாலாஜி குறித்த ஆதாரங்கள் மென்மேலும் கிடைக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு ரைடு நடைபெற்றதாகவே நான் பார்க்கிறேன். செந்தில் பாலாஜி அவர்களது தம்பி அசோக் குமார் கரூர் வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால தான் இப்போ அந்த இடி ரைடு நடக்குதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அப்போ அசோக் குமார் அங்க வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. என்ன காரணம்னா அவருடைய சொத்துக்களை அவர் தக்க வைக்கணும். அவர் இங்க வரலைன்னா பினாமி பேர்ல உள்ள சொத்துக்கள் அவருக்கு கிடைப்பதற்கோ அல்லது செந்தில் பாலாஜி கிடைப்பதற்கோ இல்லாமல் போயிடும். பினாமிகளை சூட்டிட்டு ஓடிடுவாங்க. வடிவேல் வந்து சிறைக்குள்ள போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. எல்லாம் அவருடைய சிசிய பிள்ளைகள்லாம் சுத்தி அடிச்சுட்டு எந்த மார்க்கெட்லயுமே இல்ல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பதிலை தான் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் செந்தில் பாலாஜி கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா 8 மாசமாக ஏற்கனவே பல ஆதாரங்கள் ஈடி வசம் சிக்கி இருக்கு. அதனாலதான் செந்தில் பாலாஜியால வெளியில வர முடியாம இருக்காங்க. மீண்டும் ஆதாரங்கள் சிக்கினால் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல அந்த ஆதாரங்கள் திமுக தொடர்புடைய ஆதாரங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன காரணம்னா செந்தில் பாலாஜி ஐடி அதிகாரிகளை அடித்ததற்கு ஒரு பாடம் புகட்டாம நாங்க இந்த இதை வந்து எளிதாக விடுவதில்லை அப்படிங்கிற முடிவோடு தான் ஈடி இருக்காங்க. ரியல் ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் நெல்லை சிவா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. பிப்ரவரி 8ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களது வீட்டில் இடி அதிரடியாக ரைடு நடத்தியிருக்காங்க. இந்த ரைடுக்கான காரணம் என்ன? திடீர்னு இந்த ரைடு நடத்துறதுக்கு என்ன சார் காரணமாக இருக்கும்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக சிறையில் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதற்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது பிப்ரவரி 7ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வாக்குவாதம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது விவாதம். அதாவது செந்தில் பாலாஜியுடைய கேஸ் குறித்து செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்களும் இடி தரப்பு வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களும் கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விவாதம் எதற்கு நடந்துச்சு அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து வழக்கறிஞர் பிரபாகரன் அவர்கள் முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக அவர் முன் வச்சது என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி மேலே ஏற்கனவே கிரிமினல் கேஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால நீதிமன்றத்தில் கேஸ் போகிறதுனால அப்போ அமலாக்கத்துறை விசாரணை செய்யக்கூடாது, ஏற்கனவே விசாரணை செய்த இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யணும் அப்படின்ற கருத்துக்களையும் முன் வச்சாங்க. இதற்கு இடி தரப்புல இருந்து கடுமையான எதிர்வினை ஆற்றினாங்க. அது எப்படி கொடுக்க முடியும்? அதாவது நீதிமன்றத்தில் ஒரு கிரிமினல் வழக்கு போய்கிட்டு இருக்குன்னா இந்த பக்கம் இடி தன்னுடைய கடமையை செய்துக்கிட்டு தானே இருக்கணும், கடமையை செய்யாமல் சும்மாவா இருக்க முடியும் அப்படின்னு கருத்துக்களை முன் வச்சாங்க. இந்த விவாதம் நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த விவாதத்தின் அடிப்படையில் தான் நீதிபதி அல்லி அவர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய 15ஆம் தேதி தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தேதி அறிவிப்பு செய்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் தேதி ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்து விடுமா, அதாவது ஜாமீன் கிடைத்து விடுமா அப்படிங்கிற கேள்விகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் இடி வந்து குற்றப்பத்திரிகையை கொடுக்கணும், விசாரணையை நிறுத்தணும் அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கலாமா? என்ன காரணம் அப்படின்னா இந்த செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து முன்வைக்கக்கூடியது செந்தில் பாலாஜியுடைய ஹெல்த்தை தான் முன்வைக்கிறாங்க. அவருடைய உடல்நிலை ஆரோக்கியம் சீர்கட்டு கிடக்கிறது, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, உடல்நிலை முடியாத நிலையில் இடி அரெஸ்ட் பண்ணாங்க, தூக்கிட்டு போனாங்க, சிறையில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, சிறையில் வந்து உணவு சரியில்லை அப்படின்னு பல்வேறு காரணங்களை தான் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ இந்த காரணங்களின் அடிப்படையில் நீதிமன்றம் ஒருவேளை செந்தில் பாலாஜிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிற நிலை இங்கே இருந்துகிட்டு இருக்கு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அப்போ இடியை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக இந்த கேஸை விட மாட்டாங்க. செந்தில் பாலாஜி வந்து எளிதாக வெளியே வருவார் அப்படின்னா என்னுடைய பார்வையில் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா செந்தில் பாலாஜி மீதும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதும் கழுகு பார்வையை தொடர்ச்சியாக செலுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸின் அடிப்படையில் தான் இடியை பொறுத்த வரைக்கும் அப்போ அடுத்த நகர்வுகள் என்ன? அப்போ செந்தில் பாலாஜி வெளியே வரக்கூடாது ஒன்று. அப்போ செந்தில் பாலாஜியுடைய விவகாரத்தில் கொஞ்சம் சுணக்கம் காண்பித்து கொண்டு இந்த இடியை பொறுத்தவரைக்கும் சுணக்கம்னா சுணக்கம் கிடையாது. சரி, வழக்கு கேஸில் எங்களுக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வழக்கு கிடையாது, பல்வேறு விஷயங்கள் இந்தியா முழுவதும் இடி ரைடு தொடர்ச்சியாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அத்தனை வழக்குகளும் நீதிமன்றங்களில் இருந்துகிட்டு இருக்கு. அத்தனையையும் பார்க்க வேண்டிய நிலையில் தான் இடியை பொறுத்த வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜியுடைய வழக்கும் அதில் ஒன்றாகத்தான் இடியால் பார்க்க முடியும். இதுக்கு வந்து தனிச்சிறப்பு தனிச்சலுகைன்னு கிடையாது. எத்தனை அமைச்சர்கள் அதிகாரிகள் இங்கே
இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இது போன்று இடி ரயில்ல சிக்கி இருக்காங்க, அந்த கேஸ்கள்லாம் நீதிமன்றத்தில் நடைபெறுகிறது அப்படின்னா எல்லா வழக்குகளையும் இடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜியும் அதுல ஒரு வழக்காகத்தான் சென்றுகிட்டு இருந்துச்சு. ஆனால் செந்தில் பாலாஜி விவகாரம் பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெற்ற விவாதத்தின் மூலமாக, நீதிமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் மூலமாக செந்தில் பாலாஜிக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வந்துவிடக் கூடாது அப்படிங்கிறது தான் இடியை பொறுத்த வரைக்கும் வேகத்தை மீண்டும் அதிகப்படுத்தி இருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜியுடைய விவகாரம் இதில் சம்பந்தப்பட்டவங்க என்ன செய்துகிட்டு இருக்காங்க, செந்தில் பாலாஜி குறித்த ஆதாரங்கள் மென்மேலும் கிடைக்கிறதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது போன்ற ஒரு ரைடு நடைபெற்றதாகவே நான் பார்க்கிறேன். இப்போ செந்தில் பாலாஜி அவர்களது தம்பி அசோக் குமார் கரூர் வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால தான் இப்போ அந்த இடி ரைடு நடக்குதுன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதாவது பார்த்தீங்கன்னா இடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ரைடாக இருந்தாலும் அவங்க வந்து எந்த ஒரு குழுவும் கிடைக்காம ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்காம அங்கே ஈடுபட முடியாது. அப்போ செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி மிகப்பெரிய யோக்கியருன்னோ உத்தமருன்னோ கிடையாது. இப்போ செந்தில் பாலாஜி குறித்து அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் குறித்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் கரூரில் இருக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை சுற்றி இருந்தவர்கள் கூட ஈடிக்கு வந்து குழுக்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது என்ன நடந்துகிட்டு இருக்கு, ஏது நடந்துகிட்டு இருக்கு, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்த விஷயம் என்ன பண்ண போறாங்க, எந்த லெவலில் இவங்களுடைய செயல்பாடு இருக்கிறது அவங்க அப்டேட்டுகளை பொறுத்த வரைக்கும் மறைமுகமாக இடிக்கு ஐடிக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக் குமாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 மாதத்துக்கு மேலாக அவரும் தலைமறைவாக இருந்துட்டு இருக்காங்க. எப்போ செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டாரோ அடுத்த நிமிடத்திலிருந்து அவரும் தலைமறைவாக இருந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த தலைமறைவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக அவருடைய சகோதரர் அசோக் குமார் தான் சொல்லப்படுது. ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய வலதுகரமாக இருந்து செயல்பட்டவர். செந்தில் பாலாஜிக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே அசோக் குமாருக்கு தெரியும். செந்தில் பாலாஜி முறைகேடுகள் ஊழல் மூலமாக சம்பாதித்த பணம் எல்லாமே அசோக் குமார் மூலமாக தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அது தமிழகம், இந்தியா, உலகம் பல்வேறு நாடுகளில் செய்யப்பட்டிருக்கு. அப்போ அசோக் குமாரை தூக்கினா தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் குமார் எத்தனை காலத்துக்கு தான் தலைமறைவு வாழ்க்கை வாழ முடியும்? ஏன்னா அவருடைய குடும்பம் தமிழகத்தில் இருக்கிறது, கரூரில் இருக்காங்க, பல்வேறு பகுதியில் இருக்காங்க. அதே நேரத்தில் அவர் சம்பாதித்த பெருமளவு சொத்துக்கள் எல்லாம் இங்கே தமிழகத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா பினாமிகள் பேர்லையும் நேரடியாகவும் இருந்துகிட்டே தான் இருக்கு. இடி பல்வேறு ப்ராப்பர்ட்டிகளில் ஏற்கனவே சீல் வச்சுட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அவரால் எத்தனை மாதம் எத்தனை வருடம் தலைமறைவாக இருக்க முடியும்? அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக அவருடைய பேரண்ட்ஸை பார்ப்பதற்கு கண்டிப்பாக வந்திருக்கலாம். இந்த அடிப்படையில் அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இடிக்கு சென்றிருக்கலாம். அப்போ இடிக்கு சென்ற இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த செந்தில் பாலாஜி வழக்கில் 7ஆம் தேதி நடைபெற்ற விவாதத்தின் அடிப்படையில் செந்தில் பாலாஜிக்கு சப்போஸ் ஜாமீன் கிடைத்து விடுமா, சாதகமான தீர்ப்பு வந்து விடுமா அப்படிங்கிற நிலையில் இருக்கும்போது இடிக்கு இன்னொரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது செந்தில் பாலாஜி இல்லங்களில் ரைடு நடத்துவதற்கு. இந்த அடிப்படையில் தான் கரூரில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரப்பட்டியில் இடி அதிரடியாக அடங்கி ரைடு நடத்தியிருக்காங்க. இந்த ரைடு பொறுத்த வரைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு எதுவுமே தெரியக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் தான் கேரளாவில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் வாகனங்களை பயன்படுத்தி இருக்காங்க. சிஆர்பிஎஃப் வீரர்களை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம தமிழக போலீஸை பயன்படுத்தல, துணை ராணுவத்தை பயன்படுத்தல. என்ன காரணம் அப்படின்னா இப்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் அல்லது துணை ராணுவத்தை பயன்படுத்தினா கண்டிப்பாக திமுகவுக்கு தெரிந்துவிடும். இதன் மூலமாக அங்கே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிரும். அப்போ அதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற நிலையில் தான் மலையாள எண் கொண்ட ரிஜிஸ்டர் எண் கொண்ட காரில் வந்து இது போன்ற ரைடில் ஈடுபட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஈடியை பொறுத்தவரைக்கும் குழு கிடைத்த அடுத்த நிமிஷமே இறங்கியிருக்காங்க. அப்போ அசோக் குமார் அங்கே வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. என்ன காரணம்னா அவருடைய சொத்துக்களை அவர் தக்க வைக்கணும். அவர் இங்கே வரலைன்னா பினாமி பேரில் உள்ள சொத்துக்கள் இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அவருக்கு கிடைப்பதற்கோ அல்லது செந்தில் பாலாஜி கிடைப்பதற்கோ இல்லாமல் போயிடும். பினாமிகளே சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. அப்போ அதை காப்பாற்றணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பிஸ்னஸ் டீலுகளை அவர் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழல் இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக அசோக் குமார் ஒரு முறை அல்ல பல முறை வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னொரு விஷயம் அப்படின்னா அசோக் குமார் அவர்கள் எங்கே தலைமறைவாக இருக்கிறார், வெளிநாட்டில் இருக்காங்களா, மற்ற மாநிலங்களில் இருக்காங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேள்வி இருக்கும்போது தான் மிக முக்கியமான புள்ளிகளுடைய இல்லங்களில் கூட மறைந்திருக்கலாம் அப்படிங்கிற செய்திகள் நம்ம கடந்த காலத்தில் வீடியோவில் பேசியிருக்கோம். அப்போ அசோக் குமார் எங்கே இருக்கிறாருன்னு அப்படிங்கிறத தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போ கண்டிப்பாக அவர் பல முறை வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ இந்த ரைடு திமுக மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஏற்படுத்தும். திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு தொகுதி பங்கீடு விவகாரங்களில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் வந்து சீட் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணி விவகாரங்களை சமாளிப்பதற்கே திமுக இருக்கக்கூடிய முக்கியமான லீடர்ஸுக்கு நேரம் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு தலைவலியில் இருக்கும்போது இந்த செந்தில் பாலாஜி விவகாரம் இன்னொரு பக்கம் மீண்டும் சூடு பிடிக்கிறது அப்படின்னா இதையும் அவங்க பார்க்கணும், கவனிக்கணும். ஏற்கனவே செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வரதுக்கு திமுக எந்த அளவுக்கு முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு அறியும். செந்தில் பாலாஜி இன்னமும் இலாகா இல்லாத அமைச்சராகத்தான் திமுக வச்சிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வரதுக்கு தீவிரமாக செயல்பட்டோம், கடைசி வரைக்கும் முடியல. என்ன காரணம் அப்படின்னா வடிவேல் காமெடி நமக்கு தெரியும். வடிவேல் வந்து சிறைக்குள்ள போயிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க.
எல்லாம் அவருடைய சிசிய பிள்ளைகள்லாம் சுத்தி அடிச்சுட்டு எந்த மார்க்கெட்லையுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பதிலை தான் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் செந்தில் பாலாஜிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா 8 மாசமாக ஜாமீன் கிடைக்கல, எந்த மார்க்கெட்லையுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜியை பொறுத்தவரைக்கும் வெளியே வர முடியாத நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த விவகாரத்துல மீண்டும் இடி இறங்குகிறது அப்படின்னா அப்போ அங்கு ஆதாரங்கள் சிக்கினால், ஏற்கனவே பல ஆதாரங்கள் இடி வசம் சிக்கி இருக்கு, அதனாலதான் செந்தில் பாலாஜியால வெளியில வர முடியாம இருக்காங்க. மீண்டும் ஆதாரங்கள் சிக்கினால் செந்தில் பாலாஜிக்கு மட்டுமல்ல அந்த ஆதாரங்கள் திமுக தொடர்புடைய ஆதாரங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. என்ன காரணம்னா திமுகவுடைய அமைச்சர் தான். அப்போ இதன் மூலமாக திமுக மட்டத்திலேயும் ஒரு அதிர்வலை, ஒரு அதிர்ச்சியலை கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். இந்த விவகாரம் அண்ணா அறிவாலயத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும். ஏதாவது ஆதாரம் கிடைச்சதா, இன்னும் ரைடு நடந்துகிட்டு இருக்கு, நள்ளிரவு வரை, நேற்று நள்ளிரவு வரைக்கும் ரைடு நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மீண்டும் ரைடு தொடர போகிறதா? இந்த ரைடு தொடர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இடியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் அடிப்படையில், குழுவின் அடிப்படையில் இறங்கியிருக்காங்க. அந்த ஆதாரங்களை எடுக்காமல் இடி செல்லாது அப்படின்னா எல்லோராலும் பார்க்கப்படக்கூடிய விஷயமாகவும் இது இருந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அப்ப செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீனே கிடைக்காதா? அவர் வெளியில வர்றதுக்கு எந்த விதமான சாத்தியமே இல்லையா? கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் என்னுடைய பார்வையில், ஒரு பத்திரிகையாளராக என்னுடைய பார்வையில் சொல்றேன், வெளியே வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஏன்னா தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும், உப்பு சாப்பிட்டவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அப்போ செந்தில் பாலாஜி தப்பு பண்றாங்க. கடந்த காலத்தில் 2011 2015 காலகட்டத்தில் அதிமுக அமைச்சராக இருக்கும்போது செய்த முறைகேடுகளுக்காக தான் ஐடி அதிகாரிகள் ரைடில் ஈடுபடுறாங்க. அங்க தாக்குதலுக்கு உள்ளானவர்கள் ஐடி அதிகாரிகள், வருமான வரித்துறை, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை செந்தில் பாலாஜி அவருடைய ஆதரவாளர்கள் தாக்குறாங்க அப்படின்னா மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் சைலண்டா இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா இன்னைக்கு ஐடியில கை வச்சவங்க நாளைக்கு இடியில கை வைப்பாங்க. அப்போ அதற்கான தண்டனையை கொடுக்காமல் இடியை பொறுத்த வரைக்கும் ஓய மாட்டாங்க. இதனாலதான் இடியை பொறுத்த வரைக்கும் இந்த விவாதத்தை இப்போ பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் நம்ம சொன்னோம் பல வழக்குகள் இருக்குது அப்படின்னு. இப்படித்தான் கழுகு பார்வையை ஒவ்வொரு வழக்குகளையும் இடி செலுத்திக்கிட்டு இருக்காங்கன்னா கிடையாது. பல வழக்குகள்ல வந்து இடி ரைடு நடத்துறாங்க, நீதிமன்றத்துக்கு போகுது, அவர் சுமூகமான நிலையில தான் போயிட்டு இருக்கு. ரைடை பொறுத்த வரைக்கும் 1 முறை 2 முறை அதற்கு மேல பெரிய அளவில் இடி ரைடில் ஈடுபடுவது கிடையாது. அந்த வழக்கு தான் தொடர்ந்துட்டு இருக்கோம். ஆனா செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இடி தொடர்ச்சியாக ரைடுகளை நடத்துறாங்க அப்படின்னா இதற்கு ஒரு முடிவு கட்டாமல், செந்தில் பாலாஜி ஐடி அதிகாரிகளை அடித்ததற்கு ஒரு பாடம் புகட்டாம நாங்க இந்த இதை வந்து எளிதாக விடுவதில்லை அப்படிங்கிற முடிவோடு தான் இடி இருக்காங்க. அப்ப இடி இப்படி இருக்கிறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் ஜாமீன் கிடைக்குமா அப்படின்னா ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் 100% கிடையாதுன்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் ஜாமீன் தான் கிடைக்காது, செந்தில் பாலாஜி எப்பாவது வெளியே வருவாரா அப்படின்னா வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கூட கண்ணு கட்டிய தொலைவு வரைக்கும் கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இடி அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக எடுத்து சொல்லுவாங்க. கடந்த வீடியோக்குள்ள கூட நான் தெரிவிச்சிருந்தேன், இடியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் ஓயவே மாட்டாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வழக்குகள் பல இருந்தாலும் அதை தாண்டி ஒருபடி அதிகமாக இடி இந்த வழக்கில் கவனம் செலுத்துவாங்க. அதனால் செந்தில் பாலாஜி வெளியே வர முடியாதுன்னு சொல்லி தெரிவிச்சிருந்தேன். அதற்கு ஏற்றால போல தான் 8 மாதங்களாக செந்தில் பாலாஜியால் ஜாமீன் பெற்று வெளியே வர முடியலை. ஹெல்த் இஷ்யூ இருந்தும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு இடி செயல்படுறாங்க அப்படிங்கிறதா. அப்போ பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வெளிவருவதற்கான வாய்ப்புகள் துளியளவு கூட கிடையாது. பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.